அன்பார்ந்த நண்பர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களே, இன்று என்னுடைய அலைபேசிற்கு ஒரு விவசாயி தன்னுடைய 30 நாட்கள் வயதுடைய நெற்பயிரில் பாராகுவாட் டைக்ளோரைட் என்ற களைக்கொல்லியுடன் துத்தநாக சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட்டும் கலந்து தெளித்ததனால் அந்த தெளிக்கப்பட்ட அந்த நெற்பயிர்களில் எல்லாம் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. அதற்கு என்ன தீர்வு என்று கேட்டுள்ளீர்கள். மிகவும் துரதிர்ஷ்டவசமான செய்தி. எவ்வளவோ விழிப்புணர்வுகள் செய்தும் விவசாயிகள் இன்னும் பூச்சிக்கொல்லி என்றால் என்ன, பூஞ்சான கொல்லி என்றால் என்ன, களைக்கொல்லி என்றால் என்ன என்பதை வித்தியாசம் தெரியாமல் பூச்சிக்கொல்லி என்று நினைத்து களைக்கொல்லியை தெளித்ததன் விளைவுதான் இந்த நேர்ச்செடிகளில் இலைகளெல்லாம் பழுப்பு நிறமாக மாறுகின்ற சூழ்நிலை. அவர் தெளித்திருப்பது ஒரு களைக்கொல்லியாகும். பாராகுவாட் டைக்ளோரைட் என்பது களைக்கொல்லி. அது தொடு நஞ்சு உண்டான தன்மையை கொண்டது. எந்த இலைப்பகுதியில் படுகின்றதோ அது காய்ந்துவிடும். இருப்பினும் சாதா தண்ணீரையே அந்த களைக்கொல்லி தெளித்த அந்த ஸ்ப்ரேயரில் நன்றாக கழுவிட்டு சாதா தண்ணீரையே நன்றாக திரும்பவும் ஒரு முறை தெளித்தால் நல்லது. அப்படி தெளித்தால் மீண்டும் 100% திரும்பவும் பழைய நிலைக்கு வரும் என்று உத்தரவாதம் இல்லை. ஓரளவுக்கு வரக்கூடிய பயிர்களை பார்த்து கொள்ள வேண்டியதுதான். நன்றி, வணக்கம்.